இன்னைக்கு பிக் பாஸோட ஹைலைட்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பார்வதியை வந்து வச்சு தான் ஆரம்பிக்குது. ஸோ விக்ரம் வந்துட்டு பார்வதியோட முடியை கட் பண்ணின மாதிரி ஒரு பிராங்க் நடக்குது. அதை பார்வதி உண்மை நம்பி அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி உடைய ரேஞ்சுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் சுபீக்ஷா இல்லை இல்லை இது பிராங்க் தான், இது நாங்கள் தான் பண்ணினோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட முடியை தான் கட் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இது பண்ணாங்க. அது ஓரளவுக்கு சால்வ் ஆகிடுச்சு. இல்லாட்டினா அது பெரிய ரகலையாக இருக்கும் ஒருவேளை பார்வதியோட ஹேரை கட் பண்ணியிருந்தா. அடுத்தது வந்து சபரிக்கும் அரோராக்கும் ஒரு சின்ன பிரச்சனை போகுது. அவர் வந்து ரொம்ப பசிக்குது, மாத்திரை போட்டுக்கணும், பசிக்குது, வாழைப்பழம் எங்கே ஒழிச்சு வச்சிங்க அப்படிங்கிறாரு. அரோரா இல்லை அப்படி இப்படிங்கவும் அவர் பயங்கரமாக கத்திடுறாரு. அதுக்கப்புறம் அரோரா ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அப்புறம் சமாதானப்படுத்தி சாரி நான் பிரேக் ஆயிட்டேன், இப்படி தான் இருக்கணும். ஆக்சுவலாக நம்ம கோவம் வந்ததுன்னா பிரேக் ஆகணும். ஸோ அது வந்து அவர் பண்ணினார். அடுத்தது மூணாவது வியன்னா வந்து எல்லாத்தோட ஷூஸையும் மறைச்சு வைக்கிறாங்க. அமித் வந்து கால் மாற்றி மாற்றி ஷூஸ் போட்டிருக்காரு. அவர் ஹைட்டாக இருக்கிறதுனால அவருக்கு கால் வலிக்குது. ஸோ வியன்னாட போய் கேட்குறாரு, கார்த்தாலேருந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, லைவ்லேயும் கெஞ்சுறாரு. அவங்க கொடுக்குற மாதிரியே இல்லை. ஸோ அவர் வந்து பயங்கர ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து அவரும் கத்த ஆரம்பிக்கிறாரு. உடனே இவங்க எல்லாம் எடுத்து கொடுத்ததும் திருப்பி ஷூஸ் எல்லாம் தூக்கி போட்டு இது என்ன இதுவாக இருக்குது, இது என்ன விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுறாரு. அப்புறம் விக்ரம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து சாரி கேட்குறாங்க. வியன்னா அதுக்கு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஒரு பஞ்சாயத்து. அடுத்தது வந்து சுபிக்ஷாவோட பேஜை வந்து எல்லாரும் மறைச்சி வச்சிடுறாங்க. எஃப்ஜே வந்து மறைச்சி வச்சிடுறாரு. ஸோ அவங்க வந்து இது எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா இந்த எஃப்ஜே இந்த பேட்ஜு, ஏன்னா நான் இங்கே பிக் பாஸில் இருந்ததுன்னு அவங்க அழுதாங்க. அடுத்தது ரம்யா பசிக்குதுங்கிறாங்க. ஆக்சுவலாக கொடுத்துருந்துருக்கலாம் சாப்பாடை, ரொம்ப பசிக்குது காத்தாலேன்னு சாப்பிடலன்னு. எஃப்ஜே வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கொடுப்பேன்னு அவர் ஏதோ ரூல்ஸ் பேச பார்வதி கொடுக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் எஃப்ஜே முடியாதுன்னு சொல்ல அவர் வந்து ஏதோ வந்து ஒரு வார்த்தையை விட்டுடுறாரு. உடனே அவங்க பயங்கரமாக அவங்களும் சண்டை வந்துடுது. அப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து சாரி கேட்டே ஆகணும், இந்த வார்த்தை தவறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து எஃப்ஜே சாரி கேட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் இவங்க வியன்னா பண்ணுறதெல்லாம் நல்லாவே இல்லை. ஆக்சுவலாக ரொம்ப கிரிஞ்சாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க எஃப்ஜே கூட யார் வார்டனை போய் லவ் பண்ணுவாங்க, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. அதே மாதிரி 12வது படிக்கும்போது யார் மறைச்சு ஒளிச்சு வைப்பா, அதெல்லாம் சின்ன குழந்தைங்கள பண்ணுவாங்க. ரொம்ப பெரிய குழந்தைங்களெல்லாம் இது பண்ணுவாங்களாங்கிறது தெரில. அவங்க அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த விளையாட்டு தான் விளையாண்டுருந்தாங்க. ஆல்மோஸ்ட் சுபீக்ஷா எல்லாருமே பெல்ல ஒழிச்சு வைக்கிறது அது இதுன்ட்டு. அப்புறம் வியன்னாவும் அவங்களுக்கும் ஒரு ட்ராக் போய்கிட்டே இருந்தது. அப்புறம் கமருதீனை வந்து ஸ்டாஃபாக வந்து காலம்த்த சொல்லுவாங்க, அதுவும் தவறு. விஜய் சேதுபதி அவர்கள் கேள்வி கேட்பார்னு நினைக்கிறேன் பார்வதியை. ஸோ இதெல்லாம் தான். இங்கிலீஷ் வந்து அமித்